வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாங்க பாக்குறது வந்து ஒன்டாரியோல இருக்கிற ஒரு அழகான மாரா ப்ரொவின்சியல் பார்க்க தான் பார்க்கணும். இதை வந்து மாரா பீச்னு சொல்றது. இந்த பீச் வந்து பீச்சுக்கு வாரது மட்டும் இல்லை, குடும்பத்தோட வந்து அதாவது கேம்பிங் செய்யறதுக்கு நல்ல ஒரு இடம் இருக்குது. பெரிய இடம் கேம்பிங் சைட் வந்து அங்கால இருக்குது. அது நல்ல ஒரு என்ன சொல்றது இயற்கையோட மரங்களோட சேர்ந்த ஒரு பாக்குறதுக்கு நல்ல ஒரு வசதியான ஒரு இடமா இருக்குது அங்கால கேம்பிங். இங்க வந்து அவையில் வந்து ஓவர் நைட் தங்கி இருக்கிறோம். அந்த கேம்பிங் நாங்க ரெண்ட் பண்ணி அதுக்கு பே பண்ணி அங்க வந்து அந்த கேம்பிங்கே செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த மாரா ப்ரொவின்சியல் பார்க் வந்து லேக் சிம்கோண்ட கரையில தான் இருக்குது. அது ஒரில்லா நகரத்திலிருந்து கிட்டத்தட்ட 10 நிமிஷம் டிரைவ்ல இருக்குது உள்ளுக்குள்ள. இது வந்து ஒரு மண்கள் சாண்டி பீச்சா இருக்குது. இங்க வந்து கேம்பிங் செய்யற வசதி இருக்கு. அதை விட ஒரு குட்டி பிளே கிரவுண்ட் ஒன்று இருக்குது. அந்த பிக்னிக் வசதிகள் இருக்கு. இங்க வந்து நார்மலா சில பீச்சுகள்ல வந்து நாங்கள் குக் பண்ணி சாப்பிடலாம். ஆனா இந்த பீச்ல வந்து நீங்கள் பாவிக்கு போடலாம், அடப்புகளை கொண்டு ஹீட் பண்ணலாம், என்னவும் செய்யலாம். அதுக்கு ஒரு தடையும் இல்லை. சில பீச்சுகள்ல வந்து அதுக்கு எல்லாம் இல்லை. அந்த அதுல எல்லாம் நீங்க பார்த்துட்டு தான் போகணும். நாங்க சமைக்கிறோம்னு சொன்னா சமைக்கக்கூடிய இடமான்னு சொல்லி செக் பண்ணிட்டு தான் போகணும். இதுக்குள்ள நீங்க அந்த பாக்குக்குள்ள வந்துட்டீங்கன்னு சொன்னா 2 பக்கமுமே மரம் தான். அந்த அழகான பெரிய மரங்கள், ஒரு பசுமையான இடம், காத்து வந்து நீங்கள் அதாவது இயற்கையான காத்து நல்லா இருக்கும். அந்த உள்ளுக்குள்ள நீங்க உள்ளுக்குள்ள வரவே அந்த ஃபீலிங் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கா இருக்கும். இந்த மாரா பீச்சுக்கு வந்து பெரும்பாலான ஆட்கள் தங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட சேர்ந்தோ ஆட்கள் கூட்டமா தான் வருவீங்க. அந்த கூட்டமா வர்ற ஆக்களும் என்ன செய்யணும்னு சொன்னா எல்லாருமே பெரும்பாலும் சமைக்கிறது கேட்ட தங்கட இப்ப என்ன சொல்றது நாங்களுமே போய் கொத்துரொட்டி செய்யறாங்க. அப்படி அங்கால கூழ் காய்ச்சிச்சினோம், பிரியாணி போட்டுச்சினோம், மற்றது அங்கால வடை சுட்டுச்சினோம்னு சொல்லி தங்களுக்கு ஏற்ற எல்லா சாப்பாடுகளையும் கொண்டு அங்க வச்சுதான் செய்யணும். அதை விட இந்த சின்ன பிள்ளைகள் என்ன செய்யணும்னு சொன்னா அந்த மண்ணில விளையாடுது. அந்த மண் வந்து நல்ல மண்ணா இருக்கிற அது அந்த பீச்சுக்கும் நாங்கள் இருக்கிற அந்த மரத்துக்கு கீழே இருக்கிற இடத்துக்கும் இடையில ஒரு கொஞ்சம் ஏரியாவுக்கு நல்ல மண். இது வந்து நல்ல பெரிய மண், கொஞ்சம் ஏரியாவுக்கு இருக்குது. அப்ப அந்த மண்ணில வந்து விளையாடுதுகள், அந்த சின்னதுகள் விளையாடுதுகள், தண்ணியை கொண்டு கிடங்க கிண்டுதல், தண்ணியை கொண்டதுக்குள்ள விழியினம் அவையில்த விளையாட்டு. அதை விட அங்க வந்து இந்த பறவைகள் வருது. இந்த வீடியோல நான் எடுத்துனேன். அந்த பறவைகள் வரும், இந்த பறவைகளுக்கு தண்ணி அடிக்கிறது, பறவைகளுக்கு பின்னால திக்கிறதுன்னு சொல்லி சின்னாக்கள் வந்து அந்த இடத்துல எல்லாம் என்ஜாய் பண்ணி அந்த இடத்துல வந்து விளையாடணும். உண்மையிலேயே ஒரு பரபரப்பான வாழ்க்கை முறையில இருந்துட்டு ஒரு இது வந்து ஒரு கிராமத்தை நோக்கி நாங்கள் ஓடுற மாதிரி அந்த உள்ளுக்குள்ளே அதுவும் அப்ப அந்த ஆக்களிண்ட வாகனங்கள இரைச்சல்களோ எதுவும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே இருக்கிறது உண்மையாவே என்ன சொல்றது வித்தியாசமான ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு. அது வந்து அந்த பீச்சும் வந்து ஆக்களிண்ட கொஞ்சம் கூட்டமா இருந்ததே ஒழிய வாகனங்களுடைய இரைச்சல்கள் அதுகள் இருக்கிற மாதிரி இல்லையே. அது கொஞ்சம் நாங்கள் உள்ளுக்குள்ளே ஓடி உள்ளுக்குள்ளதான் போறோம். அந்த நகரத்தை விட்டு கிராமத்தை நோக்கி போறோம். அது வந்து இடம் வந்து நல்ல என்ன சொல்ற இயற்கையே ரசிக்கக்கூடிய மாதிரி பறவைகள் கத்திர அந்த பறவைகளோட சத்தம் கேட்கிற மாதிரி மற்றும்படி அந்த இயற்கை காத்து அப்படி ஒரு நல்ல ஒரு இடமா இருந்துச்சு இந்த பீச் வந்து. அதை விட இங்க வந்து பர்த்டே பார்ட்டிகள் எல்லாம் கொண்டு வந்து செய்யணும். எங்களுக்கு பக்கத்துல இருந்த ஆக்களுமே 10வது பர்த்டே கொண்டு வந்து அதே செலிபிரேட் அந்த 10வது பர்த்டேக்கு வந்து சின்ன பிள்ளைகள் எல்லாம் பர்த்டே செலிபிரேட் பண்ணி கேக்க கட் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு வந்து எல்லாருமே சேர்ந்து இருந்து விளையாடினோம். சின்னாக்கள் ஒரு சின்னாக்கள் இருக்கிற ஃபேமிலி கணக்க சேர்ந்து வந்திருக்கணும். அவையிலையும் பார்த்து எல்லாரும் வந்து விளையாட விட்டுட்டு பிறகு அவரோட சாப்பாட்டுக்கு பேரண்ட்ஸ் வந்து கூப்பிடணும். மற்றபடி எல்லாரும் சேர்ந்து விளையாடினோம். ஆனா பேரண்ட்ஸ் வந்து பாக்கினோம் பிள்ளைகள் மண்ணில விளையாடுகளை கொஞ்சம் பீச்சுக்குள்ள விளையாடல நாங்க கொஞ்சம் அவதானமா இருக்கணும். பிள்ளைகள்ல எப்பவுமே சேஃப்டி முக்கியம். ஆனா அவங்க வந்து இந்த என்ன சொல்றது நீங்க குறிப்பிட்ட ஒரு ஏரியாக்களை நிக்கணும்ன்றதுக்காக கயிறு மாதிரி கட்டிக்கிறாங்க. அந்த ஏரியாவுக்கு தாண்டி போக கூடாதுன்றது. ஆனா சில பேர் போயினோம் வித் பேரண்ட்ஸோட தான் போயினோம். அவையல் நாங்கள்லாம் எங்களோட சேஃப்டியை பார்க்க வேணும். மற்றபடி பார்த்தா இந்த பீச்சில் வந்து சின்னகள் மண்ணுக்களை தாட்டு விளையாடுதல், பார்த்தா
தங்களோட பேரண்ட்ஸ் மண்ணால மூடி விளையாடினம், அந்த உருவங்கள் செய்து வச்சு விளையாடினம் சொல்லி சின்னாக்கள் வந்து இந்த இடத்துல வந்து நல்லா என்ஜாய் பண்ணித்தான் இருக்கு, என்ஜாய் பண்ணி விளையாடினம். அதை விட இங்க வந்து அந்த கேம்பிங், நான் அந்த கேம்பிங் வீடியோ வந்து பின்னால போய் எடுத்து நான் அந்த கேம்பிங், ஆனா அதுல வந்த ஒரு ஆளையும் வந்து அந்த அவையில் வந்து தாங்கள் வந்து 2 நாள் ட்ரெயின் பண்ணி நிக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அவையில் சொன்னது வந்து என்னன்னா, உண்மையாவே அது ஒரு நல்ல ஒரு அனுபவமா, இயற்கையோட கலந்திருக்கிற மாதிரி அந்த சைட்ல வந்து கன பேர், அதில் நாங்களும் போய் பார்த்தனால கன பேர் வந்து 2 பண்ணி அதுல இருக்கிறோம். தாங்கள் வந்து அங்கேயே எல்லாரும் சேர்ந்து, தாங்களும் ஏதோ ஒரு குரூப்பா வந்து எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லி அந்த இயற்கையோட சேர்ந்து இருக்கிறது, சின்னாக்களும் எல்லாரும் சேர்ந்து விளையாடுறது, தங்களுக்கு இந்த 2 நாளுமே நல்ல ஒரு என்ன சொல்றது பண்ணா இருந்ததுன்னு சொல்லி அது ஒரு நல்ல ஒரு அனுபவம் உங்களுக்கும் கிடைச்ச. அவையில் சொல்லி தாங்கள் வெரைக்கிள் எல்லாம் கொண்டு வந்து கேம்பிங் வெரைக்கிள் நாங்கள் எல்லாமே கொண்டு வரணும், செண்டில இருந்து பிளாங்கெட்ல இருந்து பிளோவில இருந்து சேர்ல இருந்து எல்லாமே கொண்டு வரணும். அப்ப அவையில் சொல்லிட்டு இது ஒரு நல்ல ஒரு அனுபவம், நீங்களும் வேணுமெண்டா கேம்பிங் செய்து பார்க்கலாம்னு சொல்லி. உண்மையாவே இந்த இடத்துல கேம்பிங் செய்து நல்லதுன்னு சொல்லிக்கிறோம். நாங்களும் போய் பார்த்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு பார்க்க, இருந்து பார்க்க இல்லை கேம்பிங் செய்யல ஒரு காலம், ஆனா அதை பார்க்கும் போது நல்லா இருந்துச்சு. அதை விட இது எங்கிட்ட கொத்துரொட்டி, நாங்கள் கொண்டு போய் கொத்துரொட்டி போட்டுட்டாங்க, அங்கேயே கொண்டு போய் வெஜிடபிள் எல்லாத்தையும் கட் பண்ணி அதுல வச்சு போட்டு, அது ஒரு வித்தியாசமான ஒரு என்னன்னு சொல்றது, அதுவுமே ஒரு வித்தியாசமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். வீட்டில இருந்து சமைச்சு சாப்பிடுறத தாண்டி வெளியிடத்துல கொண்டு போய் எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நோகண்டை கொண்டு வர எல்லாரும் சேர்ந்து அதை இருந்து போட்டு அதை உடையும் சுட சுட சாப்பிடுறது நாங்கள் மட்டும் இல்லை, அந்த ஏரியாவிலே எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று செய்து கொண்டு இருப்பாங்க. ஒரு சைட்ல பாவிக்கு போட்டுச்சுன்னா, இன்னொரு சைட்ல அங்கால தள்ளி கூழ் காய்ச்சிச்சுன்னா, இன்னொரு சைட்ல இது கட்லெட் பொறிச்சு கொண்டு வந்துச்சுன்னா, நாங்களும் வடை சுட்டு, நாங்களும் அவையிலும் பெரிய ஆக்கள் வடை சுட்டு இந்த பாட்டிகள் எல்லாம் செய்ய பார்க்க நல்லா இருக்குது. தனியே இல்லை, கூட்டம் கூட்டமா வந்து அதுல ஒரு சந்தோஷம் தானே, கூட்டம் கூட்டமா வந்து இப்படி சேர்ந்துதுன்றது வந்து உண்மையாவே அதை பார்த்து கூட எல்லாருமே டெண்டுகள் எல்லாம் போட்டு கதிரி எல்லாம் போட்டு எல்லாரும் சரி. இது வந்து நாங்கள் இது அந்த கேம்பிங் போற சைட்டுக்கு போற பக்கம். இதை பாத்தீங்களா நல்ல ஒரு என்னன்னு சொல்றது நல்ல சோழியா இருந்துச்சு பார்க்க, அதுவுமே பார்க்க நல்லா இருந்துச்சு. அதை விட சின்ன குட்டி பார்க்கொண்டு இருக்குது, ஸ்லைடிங் அது விளையாடக்கூடிய மாதிரி ஒரு சின்ன பார்க் உண்டு. நீங்க அவைய வந்து பார்க்கிங் டிக்கெட் எடுத்து உள்ளுக்குள்ளே ஆக்களை விடுறபடியா ஒரு லிமிட்டடான ஆக்களை தான் விடணும். அதாவது சாட்டர்டே சண்டே நீங்கள் பீச்சுக்கு போறீங்கன்னு சொன்னா சில வேளையில சாட்டர்டே நீங்கள் உடனே போய் சில இடத்துல டிக்கெட் எடுக்கலாம், அங்க போனா எங்களுக்கு பார்க்கிங் அங்க இல்லைன்னு சொன்னா விட மாட்டேன். அதோட ரீசன் வந்து அந்த பீச் வந்து ஆகப்பெரிய தீசம் இல்லை, அந்த ஏரியா வந்து கொஞ்சம் ஏரியாவா இருக்கு. மசாலா பீச்சுகள் எல்லாம் 1, 2, 3, 4 சைட்டுகள் எல்லாம் இருக்குது கிணக்கு, ஆனா ஒவ்வொரு சைட்டுமே பெரிய பெரிய ஏரியா மாதிரி. இது வந்து நீங்கள் 1ல இருந்து 4 வரைக்கும் மாக்கம் இந்த பார்க்கவே தெரியும் ஒரு குறிப்பிட்ட நீர்பரப்பு தான். ஆனா என்ன சொல்றது அவ்வளவுக்கு பிரயோசனமா இருந்துச்சுன்னு சொன்னா, நல்ல மண் நல்ல தண்ணி, சின்னாக்கள் நல்லாவே இருந்து போனதுல இருந்து ஃபுல்லாவே பீச்சுக்குள்ளேயே இருந்துச்சு, அவை போனதுக்கு பிரயோசனப்படுத்தணுமாங்க. இது வந்து நீங்கள் பாக்குறது கேம்பிங் சைட், சில ஆர்வியில கொண்டு வந்து விட்டுட்டு இருக்கிறாங்க. அதை விட எனக்கு டெண்டுகள் போட்டபடி இருக்குது. அதை நாங்கள் நடந்து போய் பார்க்க உண்மையா நல்லா இருந்துச்சு. அவையில் கொஞ்சம் பேர் வந்து பீச் அடிக்கு நடந்து வந்தோன்றது, அது ஒரு ஆக்களோட கதைச்சல விளையாட சொல்லி இந்த பீச் வந்து கேம்பிங் செய்யறதுக்கு நெல்ல மாம்னு சொல்லி அவையிலும் அதுல சொன்னது என்னன்னு சொன்னா, தாங்கள் நகர வாழ்க்கையிலிருந்து சற்று விலகி தாங்கள் சத்தம் இல்லாத இடத்துல அந்த இடத்துல இருக்க வந்ததாவது மரங்களுக்கு இடையில இருக்கிறது வந்து தங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை தந்தன்னு சொல்லிக்கணும். இந்த லைஃப் ஸ்டைல் வந்து தங்களுக்கு அது பிடிச்சிருக்குதான்னு சொல்லி தாங்கள் கேம்பிங்க தாங்கள் தனியில குரூப்பா வந்தபடியா பிள்ளைகளும் வந்து தங்களுக்கு இல்ல சேர்ந்து விளையாடி சேர்ந்து சமைச்சு தாங்கள் இரவு தாங்கள் சேர்ந்து கதைச்சு அதுல அவையில் ஃபயர் ஏதோ இதெல்லாம், ஆனா அதுக்கு ஏதோ ரூல்ஸ் இருக்குது. சின்ன ஃபேமிலி இருக்கிறார்கள் அதை பார்த்து செய்ய வேணுமான்னு சொல்லி. ஆனா தங்களுக்கு வந்து அந்த சூழல்ல வந்து அந்த கேம்பிங் செய்யறது வந்து தங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி இந்த கதைக்கும் போது சொல்லிச்சு. நம்ம அவையில் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து எங்களோட
பகிர்ந்து கொண்டது இது. அந்த சொல்லிச்சு நம்ம என்ன சொல்றது, வீட்டுக்குள்ளே ஏசியை போட்டு கொண்டிருக்கிறதுக்கு இங்க ஃப்ரெஷ்ஷியா மரங்களை பார்த்து ரசிக்கக்கூடிய 2 மரங்களுக்கு இடையால நடக்கலையே, அது ஒரு தனி வித்தியாசமான ஒரு ஃபீலிங். மற்றது பறவைகளோட சத்தம் இயற்கையோட ஒன்றிணைஞ்சு தாங்கள் இருந்ததுன்னு சொல்லிச்சு. அதை வந்து ஒரு நல்ல ஒரு உணர்வு நல்லா இருக்கும்னு சொல்லி. அதை விட நீங்கள் வந்து இங்க போட்டிங் செய்யலாம். இந்த போட்டிங்கும் இது 2 பற்றி கதைச்சுதான் எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு டேக்குன்னு சொல்லி இருக்குதாக்கும், 15 பேர் சேர்ந்து போகக்கூடிய மாதிரி டேக்குன்னு. அதை நீங்க முதலே புக் பண்ண வேணுமா. புக் பண்ணினா சம்திங் அந்த டேக்கு நீங்கள் குறிப்பிட்ட காலமிலிருந்து இத்தனை ஹவர்ஸ் வந்து நீங்கள் வச்சிருக்கலாம் மாதிரி லைசன்ஸ் ஏதோ இருக்கணுமான்னு சொல்லி. இது வந்து நான் சொன்ன அந்த ஃபுல்லாவே கேம்பிங் சைட் தான். பார்த்தா நல்லா இருக்குது. நீங்களும் மரா பீச்சில் ஹேம்பிங் செய்யணும்னு சொன்னா நீங்களும் இந்த என்ன சொல்றது இயற்கையோட ஒன்றிச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். அதை விட பீச் ஆக்டிவிட்டின்னு சொல்லி இந்த வாலிபால் விளையாடுகள், அந்த நெட் வந்து இதுல கட்டப்பட்டிருந்தது. கூட்டம் கூட்டமா வந்து அந்த வாலிபால் விளையாடிச்சினா நினைக்கிறேன். இதுகள் எல்லாம் கேம்பிங் எல்லாம் நீங்கள் ஏர்லியாவே புக் பண்ண வேணும்னு சொல்லி தாங்கள் ஏர்லியா புக் பண்ணதான் சொன்னது. உடனே பாக்கல. இப்ப பாக்குக்கு போறீங்க டிக்கெட் எடுக்கிறேன்னு சொன்னா அது நீங்கள் 1 வீக்குள்ள எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கேம்பிங் வந்து ஏர்லியா புக் பண்ணி சொன்னாங்க. நீங்க போய் அந்த ரிசர்வேஷன் அதெல்லாம் போய் செக் பண்ணி பார்த்தா தான் அது எவ்வளவு ஏர்லியா புக் பண்ண வேணும்னு சொல்லி. நீங்களும் மேடம் ஃப்ரெண்ட்ஸா போய் ஒரு இயற்கையோட அந்த நாளை கழிக்க போறீங்கன்னா உண்மையாவே இந்த மாரா பீச் வந்து ஒரு நல்ல ஒரு இடம் தான். நாங்கள் போயிருந்த நாள் வந்து எங்களுக்கு பக்கத்துல தமிழாக்கள், அங்கால தள்ளி அடுத்த பக்கம் தமிழாக்கள் வச்சு தமிழாக்கள் கொஞ்சம் கூடவே இருந்தது. எனக்கு ஏதோ ஜாழ்ப்பாணத்துல நின்ற மாதிரி தமிழாக்கள் எங்க பார்த்தாலுமே தமிழாக்கள் அளவு வந்து அந்த மாரா பீச்ல அன்றைக்கு கூடவே இருந்தது. அதை விட மற்ற நாட்டுக்காரரும் வந்துடுது. எங்கட நாட்டுக்காரர் வந்தாதான் அந்த சமையல் வந்து நாங்கெல்லாம் அந்த சமையல வந்து இருந்து எல்லாரும் சேர்ந்து செய்த மாதிரி மற்றவனை எல்லாம் கொண்டது பாவிக்கு எல்லாம் போட்டு அவங்களுக்கு கொண்டது எல்லாத்தையும் வீட்டுல கொண்டு பாவிக்கு போட்டது. நாங்கள்ல அந்த ரியலா அதுல போய் சமைச்சு ஆக்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதால எங்கட சமையல் எங்கட கொத்துரட்டி நாங்க போட்ட கொத்துரட்டியும் பின்னால நாங்க சுட்ட வடையும் தான் எங்க வீடியோல வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாக்குறீங்களா, ஆனா சப்ஸ்கிரைப் பண்றீங்களா இல்ல. நன்றி.